அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க சுடிதார், அதாவது பத்தாத இல்லை பிடிக்காத அந்த மாதிரி சுடிதார் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ரானா எப்படி மாற்றுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரீசெண்டாகவே இந்த வீடியோ போட சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் ரீசெண்டாக வந்த கமெண்ட் இது. ஸோ இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுறதா முடிவு பண்ணிட்டேன். ஸோ டக்குன்னு இந்த வீடியோ ரெடி பண்ணியாச்சு. வாங்க, இதுக்கு நான் வந்து ஒரு ஓல்டு சுடிதார் எடுத்துக்கிட்டு சைடு எல்லாமே இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். நம்ம கட் பண்ணோம் அப்படின்னாக்கா கிளாத் வேஸ்ட் ஆகும். அதனால் சைடு வந்து முடிஞ்ச வரைக்கும் இது போல் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு பீஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரண்ட் சைடு பீஸை வந்து ஃபுல்லாக நம்ம பிரித்து இந்த கையெல்லாமே தனியாக எடுத்துடலாம். கையெல்லாமே பிரித்து தனியாக எடுத்து வைங்க. நம்ம வந்து அதை வச்சுட்டு தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேக்கெட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கையை பிரிச்சுட்டு தூக்கி போடாதீங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்துட்டு நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து க்ளோசிட் நெக்காக இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வச்சுருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் நெக்காக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் கட் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் எந்த விதமான சுடிதாராக இருந்தாலுமே ஓகே. ஸோ எடுத்துக்கோங்க. உங்களோட கழுத்தோட அந்த நெக் வந்துட்டு எவ்வளோ இறக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு பீஸ் வந்து கிடச்சிடுச்சு. இது வந்து லைனிங் உள்ள சுடிதார். ஸோ அதனால் நல்லா திக்காகவே இருக்கும். நீங்கள் எடுத்துருக்க சுடிதாருமே நல்லா காட்டனாக இருக்கா பார்த்துக்கோங்க. நல்ல திக்கான சுடிதாராக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ண அந்த பீஸை இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். கரெக்டாக வீவ் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்மளோட அந்த மடித்தோம் இல்லையா, அந்த சைடிலிருந்து நமக்கு வந்துட்டு ஒரு 6 இன்ச் இது போல் வச்சுட்டு ஒரு 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/4 இன்ச். அடுத்தது மேல் சைடிலிருந்து வச்சுட்டு ஒரு 8.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் இந்த சைடு மேலிருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க 8.5 இன்ச்சுக்கு கரெக்டாக. அடுத்தது ஒரு ஸ்கேல் இல்லை இன்ச் டேப் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த எல் ஷேஃபை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல் ஷேஃபில் அடுத்தது அதில் ஒரு வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம தையலுக்கு விட்டோம் இல்லையா, ஸோ அதிலிருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்தில் வந்து இதை மாட்டிக்கிறதுக்கு ஒரு நாடா மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த கிளாத் வந்து அகலம் வந்து 6 இன்ச்சு இருக்கா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீளம் வந்துட்டு 21 இன்ச்சு இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே இந்த சைஸே போதும். எல்லாரும் இது போலவே கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கெட் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 8 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி, அகலம் வந்துட்டு 10 இன்ச் இருக்கா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம கையை வந்து பிரித்து வச்சோம் இல்லையா, அந்த கையிலிருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பீஸில் வேணாலுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இடுப்பில் வந்து கட்டுறதுக்கு ஒரு ரூப் மாதிரி தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 2 பீஸ் தேவைப்படும். 3.5 இன்ச் அகலம் இருக்கா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நீளம் வந்துட்டு 30 இன்ச் இருக்குது. ஸோ நீளம் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவைப்படுற அந்த கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரா பீஸ் எல்லாத்தையுமே அப்படியே உருட்டி தைச்சிக்கோங்க. எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தைக்கும் போதும் காமிக்கிறேன். ஸோ இது போல் அப்படியே லைட்டாக உருட்டி தைச்சிக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் கூட கொடுத்துக்கலாம். அது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். இது வந்து ரொம்ப ஈஸி இந்த மெத்தட். அப்படியே இந்த மாதிரி உருட்டி தைச்சிக்கோங்க. இந்த சைடு இந்த மாதிரி நம்ம வளைவாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு எல்லாமே இது போல் தைச்சிக்கோங்க. அடுத்த சைடு அதே மாதிரி மேலேயுமே. இப்போ 2 சைடுமே தைச்சாச்சு. மேலே தைக்கும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போல் அழகாக மடிச்சுட்டு மேலேயுமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மேலேயுமே தையல் போட்டு முடிச்சாச்சு.
இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு கிராஸாக இருந்துச்சுன்னா அந்த கிராஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, அதனால் நான் இந்த இடத்துல தையல் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்க அந்த சுடிதார் வந்துட்டு சைடு கொஞ்சம் விரிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இந்த கழுத்துக்கு வந்து ஒரு ரூப் மாதிரி ஒன்று வைக்கணும் இல்லையா, ஸோ அந்த பீஸை வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இது போல் ரொம்ப மெல்லுசாக எடுக்காதீங்க, அந்த பீஸ் நான் சொன்ன மாதிரி லெவலுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி திக்கான ஒரு 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி மடித்து இந்த மாதிரி திக்காக தைச்சிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு கழுத்தில் இருக்கும்போது ஒரு உறுத்தல் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நல்லா பட்டையாக தைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தது இந்த ஓரத்துலையுமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து 2 சைடுமே தைச்சாச்சு இல்லையா, இதை வந்து நம்ம அந்த பீஸோடு அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த கார்னரில் ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு அது போல் இந்த கார்னரில் அந்த எண்டை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு தையல், அந்த இடத்துல ஒரு தையல் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பின் பண்ணிட்டு தைச்சிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தையல் போடும்போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல நம்ம தையல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு அந்த கழுத்தில் மாட்டக்கூடிய அந்த ரூப் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம வந்துட்டு பேக் சைடில் அந்த கட்டுறதுக்காக ரெடி பண்ணக்கூடிய இந்த ரூப் வந்துட்டு இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அதனால இந்த லெவலுக்கு நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு ரூப் ரெடி பண்ணியாச்சு. இது போலவே இன்னொரு பீஸையுமே தைச்சிக்கோங்க. இப்போ இதை எங்கே வச்சு அட்டாச் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இந்த வளைவான ஷேப் கட் பண்ணி முடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு இது நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக்கெட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு அந்த மேலிருந்து ஒரு 11 இன்ச் இறக்கத்தில் நீங்கள் வந்து இந்த பேக்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேக்கெட்டில் மேல் சைடு வந்துட்டு தையல் இருக்குது, அதனால் நான் அந்த இடத்துல மடித்து எதுவும் தைச்சிக்கல, இந்த தையலையே இது மேலே வச்சு தைச்சிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த சைடு எல்லாமே ராப்பீஸாக இருக்கிறதுனால அது எல்லாமே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே மடித்து விட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாட்டத்துலேயுமே இது போல் கொஞ்சமாக அப்படியே மடித்து விட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஒரே தையலோடு போட்டு முடிச்சிடலாம், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து மாதிரி தையல் போட போகிறோம். அவ்வளோதான். மேலே மட்டும் தையல் போட தேவையில்லை, நம்ம வந்து இதை பேக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக்கெட் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு அழகான பேக்கெட்டுமே இங்கே இருக்குது. இப்போ நம்மளோட ஏப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டு சுடிதாரிலிருந்து நம்மளே ரெடி பண்ணது. ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஏப்ரான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிச்சனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனில் சமைக்கும் போது எண்ணெய் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு, நம்ம மேலே வந்து ட்ரெஸ்ஸில் வந்து கரை எதுவும் படாமல், தண்ணி எதுவும் தெறிக்காமல் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏப்ரான். எல்லாருமே ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்ககிட்ட டைலரிங் மிஷின் இல்லை, நாங்கள் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இப்போ நம்ம தைச்ச எல்லாத்தையுமே வந்து கையாலையுமே தைக்கலாம். ஸோ அது போல் உங்களுக்கு ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி வீடியோ வேணுனாலுமே கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அது போல் வீடியோ போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது போல் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி டிஐஒய்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.